வர மாட்டேங்கிறார். பைஹக்கிலையும் இவர் தான் வர்றாரு, இப்னு அதிலையும் அவர் தான் வர்றாரு, அபூ நயீமுடைய நூல்லையும் அவர் தான் வர்றாரு. இந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்றால் மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீசுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது மாத்திரம் இல்ல, முத்தஃபக்குன் அலா தலீபி, இவர் பலவீனமான ஆள் என்று ஏகமானதா எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். இவரை பற்றி ஒரு அறிஞராவது இவர் கொஞ்சம் நல்ல ஆள் பரவாயில்லைன்னு சொல்ற ஒரு ஆள் இல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை மோசமான ஆள்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவர் சொல்ற செய்தி எப்படி உண்மையா இருக்கும்? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி சீனாவுக்கு சென்றாவது கல்வியை கத்துக்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி சீனா என்பது கல்விக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக இருந்துச்சு அப்படி சொல்வதற்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க பின்னாடி பார்த்தாங்க, சீனாவது பெரிய நாடா இருக்குது, சரி சீனா தூரமா இருக்குது, அதை சொல்லிக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டாங்களே தவிர சீனாவுக்கு போனால் நீ மார்க்க கல்வியை கத்துக்க, உலக கல்வி கத்துக்கன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஏற்கத்தக்க ஹதீஸாக இல்லை. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால இட்டுக்கட்டப்பட்ட இன்னொரு முக்கியமான ஹதீஸ், இது நிறைய அடிப்படைகளை பாதிக்குதுங்க. இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, நம்முடைய மார்க்கத்தினுடைய பேஸையே உடைக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? உலமாக்கள் அடிக்கடி சொல்ற ஹதீஸ், நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ். அஸ்ஹாபி கன்னுஜூம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். பி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நேர்வழி அடைவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும் ஒவ்வொருவரும் நட்சத்திரம் போன்றவர்கள். அப்ப நட்சத்திரம் போன்று இருக்கிற எல்லாரும் பிரகாசிக்கக்கூடியவர்கள். நீங்க யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க. நீங்க அபூபக்கர் பின்பற்றுங்க, நீங்க உமரை எடுத்துக்கிறங்க, நீங்க உஸ்மான் பின்னாடி போங்க, நீங்க அலிக்கு பின்னாடி போங்க, நீங்க அபூ ஹுரைராவுக்கு பின்னாடி போங்க, நீங்க அனஸுக்கு பின்னாடி போங்க, ஆளுக்கு ஒரு ஆளை பின்பற்றிட்டு போங்க. யார் வழியில நீங்கள் போனாலும் சரிதான் நீங்கள் நேர் வழி அடைந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். இந்த இட்டுக்கட்டியது அடிப்படையில தான் நம்மிடத்தில் ஏராளமான மசாயில்கள், ஏராளமான சட்டதிட்டங்கள்ல குழப்பம் ஏற்படுகிறது. நமக்கு மார்க்க நமக்கு என்ன சொல்லுகிறது? சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்க மார்க்கத்தில் அடிப்படையில் இருக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய வஹியை தான் பின்பற்றணும். நமக்கு எதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்விடமிருந்து வஹியாக இறை செய்தியாக எது வருதோ அதை தான் பின்பற்றணும். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம். இந்த ரெண்டைத்தான் நம்ம பின்பற்றணும். இதுதான் ஹஜ்ஜத்துல் விதாவிலும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க? தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, ரெண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸக்தும் பிஹிமா, இந்த ரெண்டையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொண்டீர்களேயானால் வழி தவறவே மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அது ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், ரெண்டு என்னுடைய சுன்னத்துன்னாங்க. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தந்துட்டு போனது. சஹாபாக்களுக்கு இங்க வேலை இல்ல, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல, சஹாபாக்களுக்கு எந்த விதமான வகையும் வராது. இவ்வளவு தெளிவா இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சஹாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க அப்படிங்கிற அடிப்படையில் வைத்துக் கொண்டு நிறைய சட்டங்களிலே குளறுபடி நீங்க பார்க்கலாம். ஜும்மாவுல எல்லா பள்ளியிலும் ரெண்டு பாங்கு சொல்றாங்க, பாக்குறீங்களா இல்லையா? 99% பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்க. என்னப்பா அடிப்படைன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு போய் கேளுங்க, அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலிட்ட கேளுங்க, அஜர்த்திட்ட கேளுங்க, ஜமாத்துல் சபையில கேளுங்க, ஹசரத் தப்லீக் ஜமாத்துடைய தலைவர்கிட்ட போய் கேளுங்க, சுன்ன ஜமாத்துக்கு தலைவர் அவர்கிட்ட போய் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொன்னாங்களான்னு கேளுங்க, இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொன்னதாக யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஆலிமும் ஒரு மௌலவியும் ஜும்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு என்று எந்த ஆலிமும் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஹதீஸையும் எடுத்து காட்ட இயலாது. பிறகு ஏப்ப செய்றீங்க? ரசூலுல்லாஹ் செய்யல, பிறகு ஏன் செய்றீங்க? ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலையும் அபூபக்கருடைய காலத்திலையும் உமருடைய காலத்திலையும் உஸ்மானுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. ஜும்மாவுக்கு இருந்த பாங்கு எத்தனை? ஒன்னு தான் இருந்தது. உஸ்மானுடைய காலத்தில் அவர் பயான் ஆரம்பிச்சிருவார், பாங்கு சொன்னோன்னு பள்ளிவாசல் காலியா கிடக்குமா, மக்களே இருக்க மாட்டாங்களாம். மக்கள் வரலன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்களை வர வைக்கிறதுக்காக வேண்டி கடைத்தெருவில் போய் ஒரு அறிவிப்பை அதிகமாக்கினார் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல. ஜாதன் நிதாவு தாலிதுக்கு ஜௌரா, ஜௌரானா கடத்தெருவு, கடத்தெருவுல போய் என்ன பண்ணாரு? தொழுகை நேரமாச்சு கிளம்புறான்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். அறிவிப்புக்கு நிதான்னு சொல்லுவாங்க, பாங்குக்கு நிதாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க? உஸ்மான் பாங்கு அதிகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பாங்கு சொல்றோம், மக்கள் வரமாட்டேங்கிறாங்கல்ல, ஒரு பாங்கு தான் மார்க்கத்தில் உள்ளது. அப்ப பாங்கு சொன்னோட இமாம் ஏறிவார் பயானுக்கு. அப்ப இமாம் பயான் பண்ண ஆரம்பிக்கும், மக்கள் இல்லாட்டி யாருக்கு பேசுவாரு? அதுக்காக நாங்க என்ன பண்றோம்? முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிரோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தைய ஒரு பாங்க சொன்னால் எல்லாம் ரெடியாகி வந்துருவாங்க. ரெண்டாவது பாங்க சொல்லிட்டு நாங்க தொழுகிறோம் சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை பயன்படுத்தி செய்வாங்க.
அவங்களுக்கு இதான் ஆதாரம். உஸ்மான் செஞ்சா நமக்கு என்னப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கேட்க வேண்டியதானே இல்லையா? அஸ்ஹாபி கண்ணுஜும், சஹாபாக்கள் அத்தனை பேர் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம். நாங்க உஸ்மானை பின்பற்றிட்டு போறோம், அது எப்படி கெட்டதாயிருக்கும்? எல்லாத்துக்கும் நீங்க லைசன்ஸ், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தூக்கி போடுறதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை குழி தோண்டி புதைப்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா நம்மளே ஏத்துட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, நமக்கு ஏத்துக்கல என்ன தயக்கம் இருக்குது? ரசூலுல்லாவே சஹாபாக்களை யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்கப்பான்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம மறக்க மாட்டோம். ரசூல் சொன்னான், அல்லாஹ் சொன்னான். இப்ப அல்லாஹ் ரசூல் அனுமதித்து இருந்தார்களே, ஆனால் நமக்கு மாற்று கருத்து இல்ல. இதுல அறிவிப்பாளர்கள் நிறைய கோளாறு இருக்கிறது, குர்ஆனோடு இது நிறைய மோதுகிறது, நிறைய ஆதாரபூர்வமான ஹதீசுகளுக்கு எதிராகவும் இது அமைந்திருக்கிறது. அதை நான் பின்னாடி விளக்குவோம். முதல் விஷயத்தை என்ன விளங்கணும்னு கேட்டா, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம சமூகத்தில் நிறைய பிதஅத்துகள் இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கலாம், தலாக் விடுறாங்க, தலாக் தலாக் தலாக்ங்கறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னா தலாக் தலாக் தலாக்ன்றான். உடனே 3 தலாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேர, அப்புறம் வருத்தப்படுறான், சேரணும் முடியாது, 3 தலாக் விட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. நீ மறுபடியும் அந்த பொண்டாட்டியோட சேரவும் முடியாது, வேற எனக்கா கட்டி வச்சு அப்புறமேல கல்யாணம் பண்ணிக்கன்னு அஜத் மால ஹொத்தா கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன ஆதாரங்கிறீங்க? குர்ஆன் ஆதாரமா இதுக்கு? ஹதீஸ் ஆதாரமா? இல்ல. குர்ஆன் ஹதீஸை புரட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறது? கான தலாக்கு சலாசு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரின் ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் அபூபக்கர் காலத்திலேயும், ஓ சதரம் மின் இமாரத்தி உமர், உமருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலேயும், கான தலாக்கு சலாது இன்னமா யுஅத்து வாஹிதா, 3 தலாக் என்பது ஒரு தலாக் என்றுதான் கருதப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தன் தலாக் தலாக் தலாக்னு சொன்னான்னு வைங்க, ஒரு தலாக்கு தான் விட்டு இருக்கிறான், மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம், இன்னும் 2 சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது. 3 வார்த்தையை சொன்ன காரணத்தினால் அது 3 தலாக்கு இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி வருது? கானத் தலாக்கு தலாசு இன்னமா யுஅத்து வாஹிதா, தலாக் 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 என்று ஒருத்தன் சொன்னாலும் சரி, 3 தலாக் என்று சொன்னாலும் சரி, அவனுக்கு கொடுத்த 3 சான்ஸில் ஒரு சான்ஸை பயன்படுத்தி இருக்கிறான். மறுபடி சேர்ந்தவர்கள் வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தலாக்கு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தலாக்கு 3வது சொல்லும் பொழுதுதான் அவங்க சேர முடியாதுங்கிற நிலைமை ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த முத்தலாக்கு, ஆனா ஷாஃபி மதுஹப்லயா இருந்தாலும், ஹனஃபி மதுஹபா இருந்தாலும், மாலிகி மதுஹபா இருந்தாலும், ஹம்பலி மதுஹபா இருந்தாலும், 72 கூட்டமா இருந்தாலும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா சட்டம் எழுதி இருக்கிறாங்களா இல்லையா? ஹதீஸ்ல இருக்கிறது 3 தலாக் என்று சொன்னால் 1 தலாக் என்று இருக்கிறது. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். குடும்பங்களை பிரித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன அடிப்படைங்கிறீங்க? உமர் என்ன பண்ணாங்களாம், எல்லாம் தலாக் 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 3 தடவை சொல்லி போடுறாங்க, அப்புறம் போய் சேர்ந்துக்கிறாங்க, இனிமே 3 தான் சொல்லிட்டாராம் உமர் அப்படின்னு முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல 3னா 1 தான், அபூபக்கர் காலத்துல 3 சொன்னா 1 தான், உமருடைய காலத்திலையும் கூட 3 தலாக் என்று சொன்னால் 1 தலாக் தான் சட்டம். இன்னும் 2 தடவை சேர்ந்து சான்ஸ் இருக்கிறது, திரும்ப கல்யாணம் பண்ண தேவையில்லை, சும்மா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். இதை உமரில் இல்லாம மாற்றினார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஏன் முத்தலாக்குன்னு சொல்றோம் தெரியுமா? உமர் சொல்லிட்டாரு. உமர் சொன்ன நமக்கு என்னப்பா, அவருக்கு வஹி வந்துச்சாப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாப்பான்னு கேட்டா இதான் ஆதாரம். உடனே என்ன பண்ணுவாங்க, அஸ்ஹாபி கன்னுஜு, என் சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றலாம், அதனால உமரை பின்பற்றுவோம். சரி, அபூபக்கர் பின்பற்றி போவேன், அவரு சஹாபி தானே, அவர் 3னா 1 தானே சொன்னாரு. சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுவாங்களாம். எப்படி பின்பற்றுவாங்க? அநியாயத்துக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக வந்தாலும் சஹாபாக்களை பின்பற்றுவாங்களாமா? அப்ப இந்த சஹாபா அஸ்ஹாபி கன்னுஜுங்கிற நிறைய மேட்டர் இருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போனோம்னா இவங்க சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிற இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்களை பற்றி உள்ள நிலைமை என்ன, சஹாபாக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஏதாவது நெறிமுறை இருக்குதா, நமக்கு அனுமதி இருக்குதா, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய தராதரங்கள் என்ன, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற
தலைப்பிலே நேற்றைய தினம் இறுதியாக ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதாவது அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பரவலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியிலே விதைக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ், அதாவது என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசையை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அதற்குள்ள போவதற்கு முன்னாடி இந்த கருத்து சரிதானா? சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் என்ற கருத்து சரியா என்றால் அந்த கருத்து சரியில்லை. ஏன் சரியில்லை என்று சொன்னால், திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இடப்படுற கட்டளை என்ன? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை தவிர வேற எதையும் பின்பற்றாதீங்க அப்படின்னு திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்றான். ஒரு முஸ்லிம் ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து எது அருளப்பட்டது அதை பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்றால் ஒன்று திருமறை குர்ஆன், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்ட விளக்கங்கள். அதாவது ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு ஹதீஸ். இந்த இரண்டு தான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதே தவிர மற்ற எந்த மனிதருக்கும் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றும் வராது. சஹாபாக்களுக்கு அவங்களையெல்லாம் பின்பற்றுங்க என்று நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருமா? ஒரு விஷயத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய செய்தி அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு கிடைக்குமா என்ற அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னா இது நிச்சயமா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல உள்ளபடி நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர, அல்லது தன்னுடைய விளக்கத்தை கேட்டு நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர, என்னுடைய சஹாபாக்கள்ல யாரை வேண்டாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதருடைய சொந்த கருத்தை பின்பற்றலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் சஹாபாக்களை விட அதுக்கு அதிக தகுதியான ஆள் யாருன்னு கேட்டா நபிமார்கள். நபிமார்களையும் அதிகமான இதற்கு ரொம்ப தகுதி உள்ள ஆள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான், அவருக்கு யாருக்கும் இல்லாத அறிவை கொடுக்கிறான், மலக்குகள் மத்தியில போட்டி வைக்கிறான். அந்த போட்டியில இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வின் பண்றாங்க. அதுக்காக வேண்டி மலக்குகளை மரியாதை செய்யுமாறு உத்தரவு போடுறான். அவ்வளவு பெரிய அறிவு கொடுக்கப்பட்ட ஆள் யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மற்ற எல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான். நம்மள்ட்ட இருக்கிற இந்த அறிவுகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்த அறிவுடைய ஒரு சின்ன சின்ன இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தர் நம்மளை அறிவாளி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா அறிவும் சேர்ந்து யார்கிட்ட இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்தது. அவர்களை அந்த சொர்க்கத்தில் இருந்து அல்லது அந்த தோட்டத்தில் இருந்து பூங்காவில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, இஹ்பிது மின்ஹா ஜமியா, இங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கள். இப்ப இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்ங்கறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பல, நீ என்னால் படைக்கப்பட்ட ஆளு, உனக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறேன், நீ போய் உன் இஷ்டப்படி நடந்துக்கன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பண்றான் தெரியுமா? நீ போ, எப்படி நடக்கணுங்கிற செய்தி என்னிடமிருந்து வருங்கிறான்ல. அது என்ன? இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சப்பட மாட்டார்கள் என்று சொல்லி 2வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். 123 இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் வெளியே அனுப்பும் பொழுது உங்க இஷ்டப்படி நடக்க முடியாது, நீங்க என்ன செய்யணும் என்பதை நான் தான் உங்களுக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லாத ஒன்று சஹாபாக்கள் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்க என்று சொன்னா அவங்களுக்கு வகை வர போறது இல்லை. அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க, பல்லாயிரம் விதமாக நடந்திருப்பார்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றிட்டு போங்க என்று சொல்லியிருப்பார்கள் என்பது இந்த வசனத்திற்கும் எதிராக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகூலு சமீனா வ அதானா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். 24வது அத்தியாயம் 51வது வசனம். இதில்